வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேச போறேன் அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டுல எலக்ஷன் நெருங்கி வந்துடுச்சு. இன்னும் 1 நாள், 2 நாள் தான் இருக்கு எலக்ஷனுக்கு. ஸோ நம்ம கட்சிகள பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன். எந்தெந்த கட்சிகள் எவ்வளோ வாக்குகள் வாங்குவாங்க, அவங்க வாக்கு வங்கிகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருந்தேன். கடைசியா புதுசா வந்த கட்சிகள்லாம் இப்பதான் எலக்ஷன சந்திக்கிறாங்க. சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அவங்கள பத்தி தீர்மானிக்க முடியும் அப்படின்லாம் போன வீடியோல சொல்லியிருந்தேன். இந்த வீடியோல நான் என்ன சொல்லப் போறேன் அப்படின்னா, ஒரு கட்சியும் என்னென்ன வாக்குறுதிகள் குடுத்திருக்காங்க, அதுல நம்மளுக்கு தேவையானது என்ன, தேவையில்லாதது என்ன அப்படிங்கிறத சும்மா ஒரு அவுட்லைன் மட்டும் பார்க்கலாம். அதாவது ஏற்கனவே இருந்த ஏடிஎம்கே, டிஎம்கே அவங்களுடைய வாக்குறுதிகள்லாம் நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும். நல்ல மனப்பாடமாவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுதான் அவங்க பண்ணுவாங்க, இதை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்கள கொஞ்சம் இது பண்ணிட்டு, இப்போ புதுசா வந்திருக்கிற டிவிகேவும் நாம் தமிழர் கட்சியும் இவங்களை கொஞ்சம் கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே ஆல்ரெடி நம்ம நிறைய கம்பாரிசன்ஸ் பார்த்திருப்போம். அவங்க என்ன அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஸ்டாண்டர்டா ஒரு அஜெண்டா மாதிரி கொள்கைகள்லாம் வச்சிருப்பாங்க. சோ அதை சுத்தி சுத்தி தான் அவங்க வருவாங்க. அதை விட்டு வெளியில வர வாய்ப்பு இல்லை ராஜா, அந்த மாதிரிதான். சோ நம்ம புதுசா வந்திருக்க கட்சியாவது ஏதாவது மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நிறைய மக்களே நிறைய எதிர்பார்த்தாங்க. நான் மட்டும் கிடையாது, மக்களும் எதிர்பார்த்தாங்க. புது கட்சி ஆரம்பிக்கிறாங்க ஒரு நடிகர் அப்படிங்கிறப்போ அதுக்கு கண்டிப்பா பெரிய ஆதரவு இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ரசிகர்கள் அதிகமாக இருக்கும் பொழுது அதை மாத்திரையே அவங்களுக்கு ஆதரவும் அதிகமா இருக்கும். ரசிகர்கள் எல்லாரும் அவங்களுக்கு ஆதரவு பண்ணுவாங்க. ஆனா அது ஆதரவை அவங்க சரியான முறையில பயன்படுத்திக்கிறாங்களா, மக்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அரசியல் அறிக்கை இருக்கு இல்லையா, இதெல்லாம் நாங்க செய்ய போறோம், வாக்குறுதிகள் கொடுப்பாங்க இல்லையா, அந்த வாக்குறுதிகளை நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல என்னன்னா, மத்த கட்சிகள் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் என்னென்ன வாக்குறுதிகள்லாம் கொடுத்திருக்காங்களோ அந்த வாக்குறுதிகள்ல இருக்கிறது தான் டிவிகே கட்சியிலையும் அப்படியே இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கிறத தவிர மற்றபடி புதுசா சொல்லியிருக்காங்க, புதுசா செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இருந்த மாதிரி எனக்கு தெரியல. நாம் தமிழர் கட்சி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர் ஆரம்பத்துல இருந்தே அவர் சொல்ற விஷயங்கள்லாம் நல்லாதான் இருக்கும். நான் ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருந்தேன். அவர் நிறைய கதைகள் சொல்லுவார். அந்த கதைகள்லாம் நம்புற மாதிரி இருக்காது. கண்டிப்பா அவர் சொல்ற கதையெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் கதை சொல்லுவாரு. சோ அதை தாண்டி பார்த்தோம்னா அவருடைய வாக்குறுதிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் வந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவருடைய வாக்குறுதிகள்ல இருக்கும். இப்போ டிவிக்கே வந்தப்போ நான் பர்சனலா எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பூரண மது விலக்கு அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். எத்தனை பேர் என்னென்ன எதிர்பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பர்சனலா டிவிக்கே இது பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த விஷயங்கள்ல இது முதன்மையா இருக்கக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய சீர்கேட்டுக்கு மூலதனமா இருக்கிறதே இந்த ஆல்கஹால் தான். அது ஈஸியா ஸ்டூடெண்ட்ஸ் கையில கிடைச்சிருது. ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லும் பொழுது எந்த வயசுல இருந்து இது அவங்க கையில கிடைக்குது அப்படிங்கறத நம்ம சொல்லவே முடியாது. வயது வரம்பு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சின்ன பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த ஆல்கஹால் மது அதுக்கு அடிமையாகி நிறைய விஷயங்கள் இங்க நடக்குது. குடிக்கிறவங்க குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பார்த்த காலங்கள்லாம் மாறி இப்ப அவங்களுக்கு மது பிரியர்கள் புதுசா பேரே வச்சுட்டாங்க. சோ இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த மக்கள் மேல திணிச்சிட்டாங்க. சோ இதை நம்ம மாத்த முடியுமா அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஒரு புதுசா வர ஒரு கட்சியை நம்ம எதிர்பார்ப்போம். அப்ப வரும் பொழுது நாங்க வந்த உடனே போட போற முதல் கையெழுத்தே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சினிமாலலாம் வசனம் பேசின மாதிரி இதுல நான் வந்த உடனே முதல் கையெழுத்தே பூரண மது விலக்கே அமல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ஒருவேளை நான் கூட சப்போர்ட் பண்ணிருப்பேன். நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், இருந்தா கூட நானே சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுத்திருந்தா. ஆனா அதெல்லாம் இல்ல. இவங்களுடைய அந்த வாக்குறுதிகள் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதே மகளிருக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஏடிஎம்கேவும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, டிஎம்கே ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆட்சியில. அதுல போட்டி போட மாதிரி 2500 ரூபாய் நாங்க கொடுக்குறோம். நாங்க 2000 ரூபாய் கொடுக்குறோம் அவங்க சொன்னா இவங்க 2500 ரூபாய் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த 3 கட்சிகளுக்கு இடையில என்ன போட்டி அப்படின்னா, சிலிண்டர் எத்தனை சிலிண்டர் யாரெல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க அது ஒரு போட்டி இருக்கு. ஏன்னா சமீபத்துல சிலிண்டர் தட்டுப்பாடு எல்லாம் வந்துச்சு இல்லையா. சோ ஒருத்தர் வருஷத்துக்கு 2 கொடுக்குறேன் அப்படின்னா இன்னொருத்தர் 4, இன்னொருத்தர் 4 சொன்னா இன்னொருத்தர் 6, இன்னொருத்தர் 6 சொன்னா அப்படியே 1000, 2000 அப்படியே 10,000 அப்படிம்பாங்களே. அத மாதிரி நான் நீ 2 கொடுக்குறியா, நான் 4 கொடுக்குறேன், நீ 4 கொடுக்குறியா, நான் 6 கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு அந்த வருஷத்துக்கு இத்தனை சிலிண்டர் ஃப்ரீயா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதை தாண்டி டிவிகேல என்ன ஒண்ணு போட்டிருக்காங்கன்னா, மகளிருக்கு
பேருந்து வந்து ஃப்ரீயா பயணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து எனக்கு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவிகேல இருந்தே வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து பயங்கரமா பேசியிருந்தது. நீ ஏன் எனக்கு ஓசியில குடுக்குற? பெண்களுக்கு நீ ஏன் ஓசியில குடுக்குற? அதாவது மக்களுடைய பணத்த எடுத்து நீ வந்து ஓசியில குடுத்துட்டு நீ செஞ்ச மாரி காமிச்சுக்கிறியா? எங்களுக்கு ஓசியில எதுவும் வேணாம். நாங்கலாம் நல்லா தான் இருக்கோம். எங்களுக்கு ஓசியே வேணாம். ஓசி குடுக்குற அரசே வேணாம் அப்படிங்கிற மாரி ஒரு பொண்ணு வந்து ரொம்ப பேசியிருந்தது. அது ரொம்ப வைரலா போச்சு அந்த வீடியோ. இப்ப என்ன செய்றாங்க அப்படின்னா, போன ஆட்சியில என்னெல்லாம் அவங்க வந்து அமல்படுத்துனாங்களோ, அதையெல்லாம் எடுத்து இவங்க வந்து தேர்தல் வாக்குறுதியில போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா, இதுல என்ன புதுமை இருக்கிறது? புதுமையே இல்லையே. புதுசா எதுவும் நீங்க சொல்லலையே. அப்புறம் எதுக்காக நாங்க உங்களுக்கு ஒரு ஒரு சான்ஸ் குடுங்க, சான்ஸ் குடுங்கன்னு கேட்கிறீங்க. எதுக்காக சான்ஸ் குடுக்கணும்? நீங்க அந்த ஆட்சியில செஞ்ச அதையே தான் நீயும் செய்ய போறேன்னா, உங்களுக்கு நான் எதுக்கு சான்ஸ் குடுங்க? அதுக்கு அவங்களே இருந்துட்டு போட்டுமே அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஒரு மனநிலைமையா இருக்கு இப்போ. என்ன அப்படின்னா, அவங்க தாலிக்கு தங்கம் குடுக்குறது, அது வந்து ஏடிஎம்கே பண்ணாங்க. அது அந்த லிஸ்ட்ல இருக்கு. மகளிருக்கு வந்து மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் குடுக்குறது, அது லிஸ்ட்ல இருக்கு. பேருந்துல வந்து ஃப்ரீயா டிராவல் பண்றது, அதுவும் லிஸ்ட்ல இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏடிஎம்கே, டிஎம்கே அவங்களுடைய வாக்குறுதிகளை எடுத்து லிஸ்ட் பண்ணோம்னா, கண்டிப்பா டிவிகேவோட வாக்குறுதிகள் எல்லாமே அதுல வந்துரும். சோ அந்த மாதிரி தான் வந்து இத வந்து பண்ணியிருக்காங்க. இலவசங்களா சொல்லப்படுற விஷயங்கள் மாறுது. அதாவது நான் வந்து சைக்கிள் குடுக்குறேன், லேப்டாப் குடுக்குறேன் ஃப்ரீயா அப்படின்னு சொன்னா, ஏடிஎம்கே என்ன பண்ணாங்க? இவங்க வந்து ஒரு மிக்ஸி கிரைண்டர் குடுத்தாங்க, இவங்க லேப்டாப் குடுத்தாங்க, அவங்க சைக்கிள் குடுத்தாங்க. இப்படி வந்து ஏடிஎம்கேவும், டிஎம்கேவும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்ப வந்து டிவிகே வந்துட்டு அவங்க கார் குடுக்குறேன், டூ வீலர் குடுக்குறேன், அப்படி இப்படின்னு வந்துட்டு என்னெல்லாமோ இது பண்ணிட்டாங்க. சோ என்ன அப்படின்னா, இதே தான் நான் பண்ணுவேன். வேற மாரி பண்ணுவேன் அப்படிங்கறதா வந்துட்டு இந்த டிவிக்கோட மொத்த ஒரு இதா இருக்கு. இத வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா, புதுசா வரோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க அப்படிங்கிறது அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துல முக்கியமான ஒரு வாக்கியமா இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல நீ புதுசா வந்திருக்க சரி, புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க சரி, உன்னுடைய கட்சியில சேர்ந்தவர்களும் புதியவர்கள் நெறைய பேர் கட்சியில சேர்ந்திருக்காங்க சரி, புதிய வாக்காளர்கள் நெறைய பேர் வந்து உங்க கட்சியில ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல எலக்ஷன்ல நிக்கிறவங்களுமே நெறைய பேர் புதுசா நிக்க வைக்கிறீங்க. கட்சி ஆரம்பிச்சவரும் புதுசா அரசியலுக்கு வந்திருக்காரு. அப்ப உங்க கட்சியில எல்லாமே புதுசா இருக்கும்போது, நீங்க சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதிகளும் புதுசா தானே இருக்கணும். ஏற்கனவே நாங்க கேட்ட அந்த பழைய வாக்குறுதிகளே நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க எப்படி வந்து புதுசா இது பண்ணுவீங்க? இல்லையா? அது மட்டும் கிடையாது. அந்த கட்சியில இருந்து யாராவது வந்தா ஜாயிண்ட் அடிச்சுக்கிறது. இந்த கட்சியில இருந்து யாருனா வந்தா ஜாயிண்ட் அடிச்சுக்கிறது. அவங்க ஏற்கனவே அந்த கட்சியில ஊழல் இருக்கு, அது இருக்கு. நீங்க எல்லா கட்சியுமே வந்து குற்றம் சாட்டி பேசுறீங்க. அப்ப ஊழல் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில இருந்து வரக்கூடிய ஒரு நபரை உங்க கட்சியில சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா, உங்க கட்சியும் அதே மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு தானே அர்த்தம். இதுல வந்து என்ன மாற்றம் வந்துற போகுது? ஏற்கனவே வந்து அரசியல்ல இருந்தவங்க, இல்ல ஏற்கனவே வேற ஒரு கட்சியில இருந்தவங்க தான் பெரும்பாலும் வந்துட்டு இதுல வந்து எலக்ஷன்ல நிக்கிறாங்க இந்த கட்சியில. புதுசா வந்திருக்காங்க. இவங்க அரசியலுக்கே இப்பதான் வர்றாங்க. யங்ஸ்டர்ஸ வந்து நெறைய வந்து நாங்க நிக்க வைக்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா, அது வேற மாரி வந்து ரீச் இருந்திருக்கும். அதாவது எலக்ஷன் நிக்கிறவங்க யாருன்னு பார்த்தா, இவங்க ஏற்கனவே வந்து ஏதாவது ஒரு கட்சியில இருந்திருப்பாங்க. அங்க வாய்ப்பு கிடைக்காம இருந்திருப்பாங்க. இங்க வந்துட்டு எனக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஓகே. இங்க வந்துட்டு நாங்க வந்து இவ்வளவு அமௌண்ட் குடுக்க சொல்றீங்களா? குடுக்குறோம். நாங்க வந்து எலக்ஷன்ல நின்னுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்த சீட்டு வாங்கிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி தான் இந்த கட்சியிலயும் நடக்குது அப்படின்னா, அதுல என்ன புதுமை இருந்துற போகுது? அப்படிங்கிறது தான் என்னுடைய பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எல்லாமே வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே மாதிரி தானே நீங்களும் பண்றீங்க. இதுல என்ன புதுசா இருக்குன்னு நாங்க எதுக்காக உங்களுக்கு வாய்ப்பு குடுக்கணும்? அதுதான் என்னுடைய கேள்வி. அண்ட் நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வந்து நெறைய அவருடைய வாக்குறுதிகள் எடுத்து படிச்சோம்னா, சீமானவர்கள் மேல எனக்கு பெரிய அபிப்பிராயம்லாம் கிடையாது. அவர் வந்து நெறைய வந்து கதையெல்லாம் விட்டுருக்காரு. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து கொஞ்சம் என்னடா இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும். அதை தாண்டி பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது அது வேற மாதிரி இருந்தது. எல்லாருக்குமே இது வந்து வர்ற விஷயம் தான். பொது வாழ்க்கைன்னு வரும்பொழுது அவங்க பர்சனல் லைஃபை இழுத்து வந்து இங்க பிரச்சனை பண்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம் தான். ஏன் டிஎம்கேல இருக்கவங்களுக்கு நடக்கலையா? ஏடிஎம்கேல இருக்கவங்களுக்கு நடக்கலையா? டிவிக்கேலயே நடக்கலையா? பர்சனல் லைஃப்லாம் இழுத்து வச்சு பேசுறது எல்லாமே நடந்திருக்கு. சோ சீமானவர்களுக்கும் அதுதான் நடந்தது. அது வந்து ஓரமா வச்சிடலாம். பர்சனல் லைஃப் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம பார்சல் பண்ணி தனியா வச்சிடலாம். அது வந்து நம்ம பொது வாழ்க்கையில பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனா வந்துட்டு அவர் சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் இருக்கு இல்லையா? விவசாயத்தை மேம்படுத்துறது. அதுக்கப்புறம் வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்துறது. பொருளாதாரத்தை மேம்படுத்துறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறதே வந்து இங்க நெறைய பேருக்கு தெரியல. பொருளாதாரம் அப்படின்னா எல்லாரையும் பணக்காரங்களாக்குறதா? மக்கள் எல்லாத்தையும் பணக்காரங்களாக்குறதா? அது கிடையாது. நம்மளுடைய மாநிலத்தை வந்து அதோடைய பொருளாதாரத்தை அதை வந்து பணக்காரரா மாத்தணும். எப்படி மாத்த முடியும் அப்படின்னா, தனி மனிதர்கள் தனித்தனியா வேலை பார்த்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வேற. ஆனா இங்க வந்து தொழில் செய்து தமிழ்நாட்டிலே அவங்க ஓனா தொழில் செய்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வேற. சோ ஓனா நம்ம தொழில் செஞ்சு நம்ம சம்பாதிச்சோம் அப்படின்னா நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது உயரும்.
இதுதான் வந்துட்டு அவர் சொல்லக்கூடிய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கறது அவர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு. சீமான் அவர்களுடைய வாக்குறுதியில இருக்கு. சோ அது வந்து கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய இந்தியாவுக்கே தேவையான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம படிக்கிறோம், நிறைய சம்பாதிக்கிறோம், வெளிநாட்டு கம்பெனிகள்ல தான் பெரும்பாலும் வேலை பார்க்கிறோம். சோ அவங்களுக்கு வேலை பார்த்து அவங்க வந்து அதிகமான சேலரி கொடுக்குறாங்க, நம்ம வசதியா இருக்கும். ஆனா நாட்டுடைய பொருளாதாரம் ஏன் பின்தங்கிட்டு போகுது அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கோமா? கிடையாது. நம்ம நாட்டுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு பிசினஸ் பண்ணி அதுல வந்து நம்ம பெருசா வரும் பொழுதுதான் நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் வளரும். அப்படி வளர்ந்தாதான் இந்தியா வந்து இந்தியா எப்ப வளரசாகுது அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? சோ அதெல்லாம் வந்து எப்ப ஆகும்னா நம்ம வெளிநாட்டுக்கு அடிமையா வேலை பார்க்காம நம்ம நாட்டிலேயே பிசினஸ் பண்ணி நம்ம நாட்டை வந்து வளப்படுத்தணும் அப்படின்னாதான் நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் உயரும். அப்படி பொருளாதாரம் உயர்ந்தாதான் நம்ம நாடு வந்து முன்னேறிய நாடா, அதாவது வந்து ரொம்ப நாளா வந்து முன்னேறிக்கிட்டே இருக்கு. எப்பதான் வந்து வளர்ந்த நாடா வரும் அப்படிங்கிறது தெரியல. வளரும் நாடு வளரும் நாடு வளரும் நாடு எவ்வளவு நாளா வளரும் தெரியல. நானே சின்ன வயசுல இருந்து ஒரு 10-15 வருஷத்துல வளர்ந்துடுறோம் நம்ம எல்லாம். ஆனா நாடு வந்து வருஷ கணக்காகுது, 100 வருஷமா வளர்ந்துகிட்டே இருக்கு. எப்பதான் வளர்ந்த நாடு ஆக போதும் இந்தியா அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேள்விக்குறியாதான் இருக்கு. அதுக்கு உண்டான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பொருளாதார வளர்ச்சி அதுல வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாதான் நம்ம நாடு அப்படிங்கிறது வளரும், வளர்ந்த நாடாக மாறும். வளர்ந்த நாடாக மாறினாதான் அதுக்கு மேல வல்லரசாக மாறும். நம்ம வந்து காமெடி ஆக்கிட்டோம். வளர்ந்த நாடாக மாறுறதையும் வல்லரசு ஆகிறதையும் நம்ம வந்து காமெடி ஆக்கி அதை காமெடியா கொண்டு போய் இளைஞர்கள் கிட்ட கொடுத்துட்டோம். அதனால அவங்களுக்கு அதை பத்தி எந்த விதமான கவலையும் இல்லை. ஆனா அதான் தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி. அதை தாண்டி வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, தொடர்வண்டி சேவை, அதாவது ட்ரெயின் வந்து இப்போ சென்ட்ரல் கையில தான் இருக்கு. பட் தமிழ்நாட்டுக்குன்னு அந்த சென்ட்ரல்ல இருக்கிற அத்தனை துறையும் நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்துட்டு கொண்டு வந்து அதை மேனேஜ் பண்ற ஒரு விஷயம். அதெல்லாமே வந்து இவருடைய கட்சியில சொல்லப்பட்டிருக்கு. இதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமா நான் எதிர்பார்க்கிற ஒண்ணு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, 1 வருடத்திற்குள் மதுவிலக்கு அமல், அதாவது பூரண மதுவிலக்கு வந்து அமல்படுத்தப்படும். படிப்படியா குறைச்சிருவோம் மது இது வந்து ஆல்கஹால் விற்பனையை வந்து படிப்படியா குறைச்சி 1 வருஷத்துக்குள்ள அதை வந்து 0 ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கைகள் சொல்லியிருக்காங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் வந்து செயல்படுத்துறாங்களா அப்படிங்கிறது வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். பட் அவங்க கொள்கைகள் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது 100% அவங்களுடைய கொள்கைகள் எல்லாமே நல்லா இருக்கு. அதாவது நாடு இப்படி இருந்தாதான் நாடு வளர்ச்சி அடையும் அப்படிங்கறத யோசிச்சு சீமானவர்கள் வந்து நிறைய கொள்கைகளை போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஆட்சிக்கு வந்து அவங்க சொன்னதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து தமிழகம் முன்னேற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனா வந்து அவருக்கு ஆதரவு கிடைச்சு அவரு மேல வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் அவர்கிட்ட எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய கொள்கைகளும் ஏற்கனவே இருக்கக்கூடிய டிஎம்கே ஏடிஎம்கே கொள்கைகளும் வேற வேறையா இருக்கு. இப்ப புதுசா வந்த டிஎம்கே வந்து ஏடிஎம்கே டிஎம்கேவோட கொள்கைகள் அதை தான் வந்துட்டு இவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. அப்படியே வந்து டிட்டோ டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அதெல்லாம் சேர்த்துதான் டிவிகேல வந்துட்டு புதுசா கொடுக்குற மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. அதாவது நேற்றுக்கு செஞ்ச சாதத்தை இன்னைக்கு சுட பண்ணி கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கே இருக்க வாக்குறுதிகள் எடுத்து இவங்க கொஞ்சம் லைட்டா சூடு பண்ணி அப்படியே சுட சுட வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. சோ அது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி பழகி போன ஒரு விஷயம் அப்படிங்கறனால அவங்க மேல பெருசா ஒன்றும் ஈர்ப்பு எல்லாம் இல்ல. நாம் தமிழர்கள் கட்சியில வந்துட்டு எதற்காக ஈர்ப்பு இருக்குன்னா, அவங்களுடைய வாக்குறுதிகள்னால வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கு. அதெல்லாம் வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் அதெல்லாம் வந்து ஏத்துக்குவாங்க. அதை தாண்டி வந்து மக்களுக்கு வந்து நாட்டை பத்தியோ நாட்டோட பொருளாதாரத்தை பத்தியோ, ஒரு விவசாயம் வளரணும், நெசவு தொழில் வளரணும், அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய சின்ன 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 பிசினஸ், ஸ்மால் பிசினஸ் இதெல்லாம் வளரணும். இதெல்லாம் வளர்ந்தாதான் நம்ம நாடு பொருளாதார வளர்ச்சி அடையும். அப்பதான் நம்ம நாடு வந்து மேல வரும். அதாவது இப்ப வந்து யூஎஸ் யூகே எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து அப்படின்னு வாய்ப்பிறந்து நிக்கிறோம்ல, ஜப்பானை பார்த்தே வாய்ப்பிறந்து நிக்கிறோம். ஏன்னா ஜப்பான் வந்து அவங்க உழைச்சு முன்னேறி இப்ப வந்து எல்லா நாட்டுக்கும் வந்து டஃப் கொடுக்குறாங்க. அடுத்ததா சைனா ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், ரொம்ப இது பண்ணி அதெல்லாம் வாங்குறோம், நிறைய வாங்குறோம். ஆனா அவன் ப்ராடக்ட் பண்ணி அவன் கண்ட்ரியை வந்து வளர்த்து வச்சிருக்கான். நம்ம வந்து அப்படிலாம் கிடையாது, ப்ராடக்டே பண்றது இல்ல. எவனோ ஒருத்தன் ப்ராடக்ட் பண்ணானா அவனுக்கு நம்ம வேலை பார்ப்போம், அவ்வளவுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி பண்றதுனாலதான் நாடு வந்து நாசமா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா, நாம் தமிழர்கள் கட்சியில் இதெல்லாமே தெளிவா வாக்குறுதிகள்ல கொடுத்துருக்காங்க. அதுக்காக நாம் தமிழர்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்லாம் நான் கேட்க மாட்டேன். ஏதாவது என்னுடைய கருத்து அந்த கட்சிகள்ல இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் மீது எனக்கு இருந்த கருத்து அப்படிங்கிறது தான் இது. வாக்குறுதிகளை பொறுத்தளவுக்கு யாரெல்லாம் பெஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது நாம் தமிழர்கள் தான். அதுக்கப்புறம் அஸ்யூஷுவல் ஏடிஎம்கே டிஎம்கே அப்படியே தான் இருக்காங்க. டிவிக்கே ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர்த்து காப்பி அடிச்சு அவங்க புதுசா ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளவுதான் விஷயம். சோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும் போது வந்து என்ன அப்படின்னா, என்ன பொறுத்தளவுல நல்ல ஒரு திட்டத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதுக்கு வந்து ஆதரவு அவ்வளவு இல்ல. ஏற்கனவே வந்து பெரிய ஜாம்பவானா இருக்கக்கூடிய கட்சிகள், அதுல வந்து ஒரு கட்சியோட வாக்கு வங்கிகள் சிதறி இருக்கு, இன்னொரு கட்சியோட வாக்கு வங்கி அப்படியேதான் இருக்கு. புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு, அதுக்கு வந்து நடிகர் அப்படிங்கிறதுனால அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. வாக்குறுதிகள் அப்படிங்கிறத பார்த்து தயவு செஞ்சு ஓட்டு பண்ணுங்க. அது வந்து டிஎம்கேவா இருந்தாலும் ஓகே, டிஎம்கே வாக்குறுதிகள் உங்களுக்கு ஓகேனாலும் ஓகே, ஏடிஎம்கே வாக்குறுதிகள் ஓகேனாலும் ஓகே. இல்ல இது ரெண்டும் சேர்ந்து வேணும் அப்படின்னா டிவிகே
டிஎம்கே வாக்குறுதியோ ஏடிஎம்கே வாக்குறுதியோ சேர்ந்து வேணும்னா டிவிகே. அதே இல்லாம அது 3மே இல்லாம புதுசா நம்ம நாட்டுக்காக யோசிச்சு வாக்குறுதிகள் கொடுக்கணும் அப்படின்னா நாம் தமிழர்கள் கட்சி. இந்த 4 பேர் வந்து 4 முனை போட்டி, அது மும்முனை போட்டியா இருந்தது, இப்போ வந்து 4 முனை போட்டியா மாறி இருக்கு நம்மளுடைய தமிழகத்துல. பார்த்து ஓட்டு போடுங்க. என்ன கட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஓட்டு போடுங்க. யாரு ஜெயிச்சாலும் வந்துட்டு மாற போறது இல்ல. இப்போதான் வந்துட்டு ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன். திரு எம்.ஆர். ராதா அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. அந்த ஆண்டவனே வந்து இங்க ஆட்சி பண்ணாலும் நீ உழைச்சி சம்பாதிச்சாதான் உனக்கு சாப்பாடு. எவனோ வந்து உனக்கு வாயில வந்து சாப்பாடு ஊட்டி விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் பேசியிருந்தாரு. அதுதான் உண்மை. யார் வந்தாலும் நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு சாப்பாடு. அது மட்டும் உண்மை. சோ யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க. ஆனா கண்டிப்பா உங்களுடைய ஓட்ட பதிவு பண்ணிடுங்க. உங்களுக்கு ஓட்டு இந்த தடவை இருக்கு அப்படின்னா என்ன ஒரு காரணத்தையும் சொல்லாம தயவு செஞ்சு ஓட்டு பூத்துக்கு போயிட்டு உங்களுடைய ஓட்டை பதிவு பண்ணிட்டு வந்துருங்க. ரொம்பலாம் டைம் எடுக்காது. மேக்சிமம் வந்து ரொம்ப லைன் ரொம்ப இருந்தா கூட 1 hour தான். கட 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 கடன்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சோ தயங்காம போய் ஓட்டு போடுங்க. ஓட்டு போடாம மட்டும் இருக்காதீங்க. இது ஜனநாயக கடமை. ஓகே சொல்லிடுவோம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஜனநாயகம் அப்புறம் தானே வரப்போகுது. வரும்போது பாத்துக்குவோம். இது ஜனநாயக கடமை. இதை முதல்ல பண்ணுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். நெருங்கிடுச்சு எலெக்ஷன். எலெக்ஷன் முடிஞ்சோடனே ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த வீடியோவை போடுறேன். ஓகேவா? அதுவரை பாய்.